எம்ஜிஆர் அவர்கள் வசூல் சக்கரவர்த்தி, மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் என்ற படத்தின் வெற்றியால் பெயர் பெற்றிருந்தாலும் சில படங்கள் 100 நாட்கள் ஓடவில்லை, வசூலை அள்ளி குவிக்கவில்லை. அதற்கான காரணத்தை வாங்க பார்க்கலாம். அதேபோல ஒரு படத்தின் வெற்றிக்கும் அந்த நடிகர், இயக்குனர் போன்றோரின் ரசிகர்கள் ஆதரவு தருவதில் வியப்பேதும் இல்லை. ஆனால் இது மட்டும் போதாது. 1000ல் ஒருவன் வெற்றிக்கு காரணம் அதை சிவாஜி ரசிகர்களும் விரும்பி பார்த்ததுதான். உலகம் சுற்றும் வாலிபனின் பெரு வெற்றிக்கு முக்கிய காரணம் பொதுமக்களும் சிவாஜி ரசிகர்களும் சேர்ந்து வந்து பார்த்தது என்றால் மிக இல்லை. ஆனால் எம்ஜிஆர் நடித்த சில படங்களை எம்ஜிஆர் ரசிகர்கள் மட்டுமே பார்த்தனர். அதனால் அவை 100 நாட்கள் ஓடவில்லை. இவர்கள் ஒரே நாளில் 2-3 காட்சிகளோ அல்லது ஒரே வாரத்தில் 2-3 தடவையோ வந்து படம் பார்க்காதது ஏன் என்பதை பார்க்கலாம். 100 நாள் ஓடாத படங்கள்: பாசம், தாயின் மடியில், என் கடமை, மாடப்புறா, நான் ஆணையிட்டால், ராஜா தேசிங்கு, பட்டிக்காட்டு பொன்னையா, ராணி சம்யுக்தா, நீரும் நெருப்பும், கலையரசி, தலைவன் போன்றவை 100 நாட்கள் ஓடவில்லை. மறு வெளியீடுகளில் வெற்றி வகை சூடிய அரச கட்டளை, மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படங்கள் முதல் வெளியீட்டின் போது பெரும் வெற்றி பெறவில்லை என்பது உண்மை. பாசம், ராஜா தேசிங்கு, நீரும் நெருப்பும், ராணி சம்யுக்தா போன்ற படங்களில் எம்ஜிஆர் இறந்து விடுவதாக கதை அமைந்திருந்ததால் எம்ஜிஆர் ரசிகர்கள் இவற்றை பார்ப்பதில் ஆர்வம் காட்டவில்லை. என் கடமை அரசியல் காரணத்தால் பாதிலேயே திரையரங்கை விட்டு வெளியேற்றப்பட்டது. தாயின் மடியில், பட்டிக்காட்டு பொன்னையா தனிநபர் ஒழுக்கமீறல் காரணமாக ஓடவில்லை. கலையரசி, தலைவன் படங்கள் அறிவியல் புரட்சி செய்திருந்தாலும் மக்கள் அவற்றை நம்ப தயாராக இல்லாததால் அவையும் பெருவெற்றி பெறவில்லை. இன்று போல் என்றும் வாழ்க, நவரத்னம் போன்றவற்றில் எம்ஜிஆர் ஹேர் ஸ்டைல், பெல்ஸ் பாட்டம் உடை ஆகியவற்றை அவரது ரசிகர்கள் விரும்பவில்லை. இதயக்கனி, உரிமை குரல் ஹேர் ஸ்டைல் மற்றும் பேண்ட் ஷூட் ஆகியவற்றை ரசித்து வெள்ளி விழா படமாக்கினார். எம்ஜிஆர் படங்களில் சாவது பிடிக்காத ரசிகர்கள். காலத்தை வென்றவனாகவும் வெற்றி திருமகனாகவும் நம்பப்பட்ட எம்ஜிஆர் நிஜத்தில் சாவார் என்பதை மக்கள் நம்ப தயாராக இல்லாத காலத்தில் படத்தில் அவர் சாவார் என்பதை எவரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இதை பாசம் படத்தின் இயக்குனர் T.R. ராமண்ணாவிடம் எம்ஜிஆர் கூறியபோது அவர் மறுத்துவிட்டார். எம்ஜிஆர் சாவதை பார்த்த ரசிகர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து திரையை கிழித்தனர். திரையரங்கு உரிமையாளர் படத்தை எடுத்துவிட்டார். பாசம் படத்தில் 6 பாடல்களும் தேனூர்களாக பாய்ந்தும் எம்ஜிஆரை படம் முழுக்க அழகற்றவராக, திருடனாக, இடதுகை பெருவிரல் நகத்தை கடிப்பவராக, நண்பனின் தங்கையை ஒருதலையாக காதலிப்பவராக, தன்னை காதலிக்கும் நாட்டியக்காரி மஞ்சுவை ஏற்க மனமில்லாதவராக வந்ததால் ரசிகர்களால் படத்தை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. வசூல் ரீதியாக படம் தோற்றாலும் எம்ஜிஆரின் திருவாய்க்கும் மறுவாய் ஏது என்ற நிலை தோன்றியது. அதற்கு பிறகு அவர் கருத்துக்கு எதிர்கருத்து தோன்றவில்லை. ராஜா தேசிங்கு படத்தில் நண்பன் மகாத்மா கான் பாத்திர படைப்பின் முக்கியத்துவம் குறைந்து விடும்படி தேசிங்க்கு மூத்த அண்ணனாக இன்னொரு எம்ஜிஆர் கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டது. படத்தின் இறுதியில் இந்த 2 எம்ஜிஆர்களும் ஒருவரின் தாய் முஸ்லிம், அடுத்தவரின் தாய் இந்து சண்டையிட்டு இறந்து விடுவார். சண்டை காட்சி வெகு சிறப்பாக எடுக்கப்பட்டிருந்தாலும் முடிவு மரணம் என்பதால் ரசிகர்கள் இதை விரும்பவில்லை. எம்ஜிஆருக்கு இப்படத்தில் ஜோடியாக வரும் பானுமதி அவருக்கு பெரியவர் போல காட்சியளிப்பார். ரசிகர்களால் அதையும் ரசிக்க இயலவில்லை. கண்ணதாசன் கதை, வசனம் எழுதி இந்த படம் தொடங்கப்பட்ட போது தமிழ், தெலுங்கு 2லும் தயாராகும் எண்ணம் இருந்தது. தமிழில் தேசிங்காக எம்ஜிஆரும், மஹமத் கானாக N.T. ராமாராவும் நடிக்க இருந்தனர். இவர்களுக்கு ஜோடியாக பத்மினியும் பானுமதியும் ஒப்பந்தமாகியிருந்தனர். மஹமத் கான் பேச வேண்டிய வசனங்களை படித்து பார்த்த கலைவாணர் SSRஆல் மட்டுமே இந்த வசனங்களை சிறப்பாக பேச முடியும் என்று சொல்லி NTRஐ மாற்றி SSRஐ கொண்டு வந்தார். அது மிகப்பெரிய தவறு. NTR அதன் பின்பு தமிழ் திரையை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டு தெலுங்கில் சூப்பர் ஸ்டார் ஆகிவிட்டார். SSR வந்ததும் எம்ஜிஆர் தன் வேடத்தை இரட்டை வேடமாக வளர்த்து கொண்டார். இப்போது கதையின் ஹீரோவும் எம்ஜிஆர், வில்லனும் எம்ஜிஆர். 2 எம்ஜிஆர்கள் தமக்குள் பகை கொண்டு சண்டை போடும் படங்கள் ஓடியதாக சரித்திரமில்லை. இதற்கு இன்னொரு உதாரணமும் நீரும் நெருப்பும். நீரும் நெருப்பும் படத்தில் மணிவண்ணன், கரிகாலன் என்ற 2 வேடங்களில் எம்ஜிஆர் நடித்த நீரும் நெருப்பும் படம் அவரது இளமைக்கால கனவு படமாகும். தன் குருநாதரின் மகன் M.K. ராதா நடித்த 2 சகோதரர்கள் படத்தை பார்த்த ரசித்த எம்ஜிஆர் தான் அப்படத்தின் கதையில் நடித்து வெளியிட்டார். கரிகாலன் எம்ஜிஆர் வில்லன் கதாபாத்திரமாக நடித்ததை மக்கள் ரசிக்கவில்லை. சகோதரனின் காதலியிடம் அவர் முறை தவறி நடக்க முயற்சிப்பதை ரசிகர்கள் ஏற்க மறுத்து பார்க்க மறுத்தனர். படத்தில் அருமையான பாடல்கள் இருந்தும் இறுதி காட்சியில் கரிகாலன் செத்தும் மணிவண்ணன் மகுடம் சூட்டியதும் மக்களுக்கு ஓப்பாக இல்லை. ஒரு எம்ஜிஆர் வலது கையாலும் அடுத்தவர் இடது கையாலும் வாளை சுழற்றி சண்டை போட்ட அருமையான காட்சிகள் இருந்தாலும் படம் வெற்றியடையவில்லை.
அறிவியல் புரட்சியில் நடித்த எம்ஜிஆர் 1963 எம்ஜிஆர் பானுமதி நடித்து கலையரசி என்றொரு படம் வந்தது. இதில் எம்ஜிஆர் வேற்றுலகவாசியாகவும் ஒரு கதாபாத்திரம் ஏற்றிருப்பார். எரிகள் மோதி உயிரிழப்பார். இப்படத்தில் வீணை வாசிக்கும் பானுமதியை சந்திரமண்டலத்துக்கு பறக்கும் தட்டில் வைத்து நம்பியார் கடத்தி கொண்டு போய் விடுவார். எம்ஜிஆர் போய் மீட்டு கொண்டு வருவார். கலையரசியில் புதுமுகமாக ராஜஸ்ரீயை அறிமுகம் செய்தனர். அவர் சந்திரமண்டலத்து இளவரசியாக நடித்திருப்பார். பின்பு இவர் ஸ்ரீதரின் காதலிக்க நேரமலை படத்தில் மறுபிரவேசம் செய்தார். இந்த படம் பார்த்த பலருக்கும் இது நம்பக்கூடியதாக இல்லை. பறக்கும் தட்டு, சந்திரமண்டலம் என்றவை கட்டுக்கதையாக தோன்றியதால் வசூல் குறைந்தது. எங்கள் தங்கம் 9/10/1970 அன்று வெளியானது. இப்படத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திரனில் கால் வைத்ததை ஒரு நையாண்டி காட்சியபமாக எம்ஜிஆர் செய்வதை ரசிகர்கள் ரசித்தனர். முதலில் மனிதன் சந்திரமண்டலம் போனதை நம்பாதவர்கள் இப்போது அவன் சந்திரமண்டலம் போனதை நம்பினர். அதை நம்பாமல் பேசும் 10ஆம் பசலிகளை கேலி செய்து ரசித்தனர். காலம் மாறியிருந்தது. 1970 தலைவன் என்றொரு படத்தில் ஹடோயகம் மூலமாக உடலை உயர்த்தி இலகுவாக்கி காற்றில் மிதக்கலாம் என்று எம்ஜிஆர் நடித்திருந்தார். சித்த வைத்தியம், யோகா பற்றி அப்போது அவர் காட்டியதை எவரும் நம்பவில்லை. அதனால் படத்தில் கதையும் பாடல்களும் சிறப்பாக இருந்தும் படம் 63 நாட்களே ஓடின. வண்ணப்படங்கள் வந்துவிட்ட காலத்தில் இது கருப்பு வெள்ளை படமாக இருந்ததும் ஒரு காரணமாகும். ஆனால் இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது. அவர் அதை கொண்டு திருவனந்தபுரத்தில் ஒரு வீடு கட்டி அதற்கு எம்ஜிஆர் நிலையம் என்று பெயர் சூட்டினார். எம்ஜிஆர் அவர்கள் நடித்து 100 நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி கண்டவை 86 படங்கள், வெள்ளி விழா கண்டவை 12 படங்கள், வண்ணப்படங்கள் 40 படங்கள், 300 நாட்களுக்கு மேல் ஓடியது 2 திரைப்படங்கள். என் தங்கை, உலகம் சுற்றும் வாலிபன். தென்னிந்தியாவில் ஜனாதிபதி விருது பெற்ற முதல் தமிழ் படம் மலைக்கல்லன். தமிழ் திரையுலகின் முதல் வண்ணப்படம் அலிபாபாவும் 40 திருடர்களும். தெலுங்கு மொழிக்கு மாற்றம் செய்யப்பட்டவை 60 படங்கள், இந்தி மொழிக்கு மாற்றம் செய்யப்பட்டவை 9 படங்கள். முதலில் தணிக்கையில் சான்றிதழ் பெற்ற தமிழ் படம் மர்மயோகி. முதல் பாதி கருப்பு, பாதி வண்ணப்படம் நாடோடி மன்னன். முழுநீள வண்ணப்படம் அலிபாபாவும் 40 திருடர்களும். சிறந்த தமிழ் நடிகர் ரிக்ஷாக்காரன். எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பில் வெளியான படங்கள் முதலில் வைத்த தலைப்புகள் பின்னர் மாற்றப்பட்டது. அவை என்ன என்று பார்க்கலாம். உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்கு முதலில் வைக்கப்பட்ட பெயர் மேலே வானம் கீழே பூமி. அதேபோல ஊருக்கு உழைப்பவன் படத்திற்கு முதலில் வைத்த பெயர் தங்க மாளிகை. காவல்காரன் படத்திற்கு முதலில் வைத்த பெயர் மனைவி. திருடாதே படத்திற்கு முதலில் வைத்த பெயர் நல்லதுக்கு காலமில்லை. அதேபோல அரசு கட்டளை படத்திற்கு முதலில் வைத்த பெயர் பைரவி. நீதிக்கு தலைவணங்கும் படத்திற்கு முதலில் வைத்த பெயர் யாரையும் அள வைக்காதே. அதேபோல மர்மயோகி படத்திற்கு முதலில் வைத்த பெயர் கரிகாலன். அதேபோல சர்வாதிகாரி படத்திற்கு முதலில் வைத்த பெயர் வீரவாள். எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்த திரைப்படங்கள் நாடோடி மன்னன், ராஜா தேசிங்கு, அடிமை பெண், நாளை நமதே, குடியிருந்த கோயில், ஆசை முகம், மாட்டுக்கார வேலன், நீரும் நெருப்பும், சிரித்து வாழ வேண்டும், எங்க வீட்டு பிள்ளை, பட்டிக்காட்டு பொன்னையா, உலகம் சுற்றும் வாலிபன், நினைத்ததை முடிப்பவன், கலையரசி, நேற்று இன்று நாளை, ஊருக்கு உழைப்பவன் ஆகிய 16 படங்களில் 11 படங்கள் வெற்றி பெற்றது. உலகிலேயே ஒரு புது திரைப்படத்திற்கு 108 அடியில் மிக பிரம்மாண்டமாக கட்டவுட் வைக்கப்பட்டது எம்ஜிஆரின் படத்திற்கு மட்டும்தான். திரைப்படம் என் அண்ணன், சேலம் அலங்கார் தியேட்டர். திரு எம்ஜிஆர் இயக்கிய திரைப்படங்கள் நாடோடி மன்னன், உலகம் சுற்றும் வாலிபன், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். அதிக படங்களில் நாயகியாக நடித்தவர். செல்வி ஜெ. ஜெயலலிதா 28 படங்கள், திருமதி சரோஜா தேவி 26 படங்கள். எம்ஜிஆரை அதிக படங்களில் இயக்கியவர் திரு ப. நீலகண்டன் 17 படங்கள், திரு எம். ஏ. திருமுகம் 16 படங்கள். எம்ஜிஆரை வைத்து அதிக படங்கள் தயாரித்த நிறுவனம் தேவர் பிலிம்ஸ் 16 படங்கள். எம்ஜிஆர் திரைப்படங்களுக்கு அதிகம் இசையமைத்தவர். திரு எம். எஸ். விஸ்வநாதன் 49 படங்கள், திரு கே. வி. மகாதேவன் 37 படங்கள். அதிக பாடல்கள் பாடியவர்கள் திரு ஏ. எம். சவுந்தரராஜன், திருமதி பி. சுசீலா. எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகும்போது முதல் காட்சி பார்க்க வேண்டும் என்று ரசிகர்கள் இரவு முழுவதும் காத்திருந்து காலையில் டிக்கெட் கவுண்டர் திறந்தவுடன் முண்டி அடித்து மூச்சு திணறி இறந்து போனவர்கள் 13 பேர். இது எங்கு நடந்தது தெரியுமா? ஈரோடு மாவட்டம் பவானி என்ற ஊரில் ஒரு தியேட்டரில் தான். அது என்ன படம் என்றால் நினைத்ததை முடிப்பவன். அந்த படம் அவ்வளவு எதிர்பார்ப்பை மக்களிடம் ஏற்படுத்தியிருந்தது. இன்றொரு படத்திற்கு முதல் நாள் காட்சியில் 13 பேர் இல்லாமல் படத்தை கேன்சல் செய்யும் நிலை உருவாகியுள்ளது. ஒரு மாபெரும் தலைவனுக்கு மட்டுமே இப்படிப்பட்ட கூட்டங்கள் கூடும்.
எனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அன்றும் இன்றும் என்றும் சூப்பர் ஸ்டார் தான். அடிமை பெண் திரைப்படம் 50 லட்சம் ரூபாய் தயாரிக்கப்பட்டு 2.5 கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது. அப்பொழுது டிக்கெட் கட்டணம் 3 ரூபாய், 1 ரூபாய் 50 பைசா. ஆனால் இன்று சராசரியாக ஒரு டிக்கெட் கட்டணம் 150 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அப்படி கணக்கு பார்த்தால் அடிமை பெண் 1000 கோடி வசூலை தாண்டி நிற்கும். எனவே என்றும் வசூலில் சக்கரவர்த்தி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான்.